கலையாத கல்வி, குறையாத வயது, கபடு வாராத நட்பு, கன்றாத வளமை, குன்றாத இளமை, கழுவினி இல்லாத உடல், சலியாத மனம், அன்பு அகலாத மனைவி, தவறாத சந்தானம், தாழாத கீர்த்தி, மாறாத வார்த்தை, தடைகள் வாராத கொடை, தொலையாத நிதியம், கோணாத கோல், ஒரு துன்பமில்லாத நல்வாழ்வு. துய்யனின் பாதத்தில் அன்பு உதவி பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய், அலையாழி அரிதுயிலும் ஆயனது தங்கையே, ஆதி கடவுரின் வாழ்வே, அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகபாணி, அருள்வாமி அபிராமி தாயே. என் உறவுகளே, உங்களோடு நான் பேசுவதில் பெரும் மகிழ்ச்சி. ஏன் இந்த பிறவி? ஒரு மனுஷனுக்கு வலி இருக்கும் பொழுது தான் மனசு ரொம்ப வலிமை பெறும். எல்லாருக்கும் பெயின் உண்டு. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான பெயின். ஒருத்தவங்களுக்கு குடும்பத்தால் பெயின், ஒருத்தவங்களுக்கு தொழிலால் பெயின், இன்னொருத்தவங்களுக்கு நம்ம பேசுகிற வார்த்தையினால் பெயின். நம்மளே நம்ம சில பேருக்கு அவங்கவுங்களுக்கு பெயினாக இருப்போம். ஏன்னா பிரச்சனை எங்கேருந்து வெளியிலேருந்து ஆரம்பிக்கிறதுங்கிறத விட நம்ம நிறைய பேருக்கு சான்ஸ் கொடுக்குறோம். கொடுக்கும்போது என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அது எதை பற்றியுமே யோசிக்க மாட்டேங்கிறோம். அந்த சான்ஸ் அவங்க வாங்கினதுக்கு பிறகு அவங்க அதை தப்பாக யூஸ் பண்ணும்போது நமக்கு பிரச்சனையாக வருது. அப்போ நம்ம ரொம்ப யோசிக்கிறோம், ஏன் இந்த பிறவி அப்படின்னு. எல்லாருக்குமே ஒரு அர்த்தம் இருக்குங்க. இந்த அர்த்தத்தை பற்றி தனித்தனியாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதோடைய முடிவில் இந்த பிறவி எடுத்திருக்கிறோம், இது எதையும் தாங்கும் இதயம் அப்படிங்கிறதையும், உங்களுடைய பெயினுக்கு மருந்தையும் நான் சொல்கிறேன். வாங்க பார்க்கலாம். கன்னி ராசி. ஏன் இந்த பிறவி? பிறவியில் ஒரு ஒழுங்கில்லாத வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் கொடுப்பதற்காக பிறந்தவர்கள் கன்னிராசிக்காரர்கள். சில பேர் சொல்லுவாங்க, இனிமேல் உன்னால் ஜெயிக்க முடியாது, நான் இல்லைன்னா நீ வாழ முடியாது, இனிமேல் உன்னுடைய ஆட்டம் பலிக்காது அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு கற்பனை உலகம் இருக்குது. அந்த கற்பனை உலகம் கொண்டவர்கள் கன்னிராசிக்காரர்களுடைய நண்பர்களாக, உறவினர்களாக, உறவாக இருப்பார்கள். அவங்களுக்கு என்னென்னா, அந்த சொல்லுவாங்க, பூனை கண்ணை மூடிக்கிட்டுன்னா உலகம் கண்ணை மூடிக்கிட்டுன்னு, உலகமே இருண்டு போயிட்டுன்னு சொல்லுவாங்க. இது மாதிரி மனுஷங்கள்லாம் கன்னிராசிக்காரர்களோட தான் அதிகமாக இருப்பாங்க. அது கன்னிராசிக்காரங்களுக்கு தெரியும். தெரிஞ்சும் பக்கத்தில் வச்சுருப்பாங்க. ஏன்? நோகடிக்க விரும்பாதவர்கள். அவங்களுக்கெல்லாம் என்னென்னா, இந்த வாழ்க்கையே கன்னிராசி, நம்ம இல்லைன்னா கன்னிராசி ஜெயிக்காது. இப்படிப்பட்ட ஒழுக்கம் இல்லாதவர்கள், ஒழுங்கினமானவர்கள், அவர்களை திருத்துவதற்கும் அவர்களுக்கு வாழ்க்கையுடைய அர்த்தத்தை கற்றுக் கொடுப்பதற்குமாகவே பிறந்தவர்கள் கன்னிராசிக்காரர்கள். நீ என்ன சொன்ன? நீ இல்லைன்னா நான் வரமாட்டேன்னியா? பத்தியா வந்துட்ட, யாரும் எனக்கு தேவையில்லை, நான் அப்படிங்கிற எண்ணமே எனக்கு போதும். இதுதான் கன்னிராசிக்காரருடைய பிறவி. இது என்றைக்குமே விடக்கூடாது, என்றைக்குமே விடக்கூடாது. அதேமாதிரி கன்னிராசிக்காரர்கள் மனிதர்களை மேம்படுத்தும் சக்தியாக இருப்பார்கள். எப்பேற்பட்ட மனுஷனையும் இன்னொரு ஸ்டேஜுக்கு உயர்த்தணும்னு ஆசைப்படுவாங்க. நீ என்னோட வா, உனக்கு அடுத்த ஸ்டேஜ் கொடுக்குறேன், ஆனால் நீ என்னை எதிரியாகவோ எதிர்த்துக்கவோ விரும்பாத. அப்படி எதிரியாகவோ எதிர்த்துக்க விரும்பினா அதுக்கு பிறகு உன்னை நான் கண்டுக்கவே மாட்டேன். ஓடி வந்து உதவி செய்வேன், ஆனால் உதாசீனப்படுத்திட்டா அதுக்கு பிறகு ஓரங்கட்டிடுவேன். இதுதான் கன்னிராசி. இப்படிப்பட்ட கன்னிராசிக்குள்ள பல பயம், உள்ளுக்குள் பல பயம் இருக்கும், ஆனால் வெளியில் காட்டிக்கவே மாட்டீங்க. அதுதான் உங்கள் பலம். பயம் இருக்கும். என்ன பண்ண போகிறோம், இதை எப்படி சமாளிக்கிறது, என்ன செய்கிறது, ஏதாவது நடந்துடுமா, இப்படிலாம் கேள்வி, நிறைய கேள்விகள் வந்துட்டுருக்கும். இந்த பணத்தை எப்படி கட்டுறது, இந்த பணம் கிடைக்குமா, வராதா, வருமா? ஆனால் இது எல்லாத்தையும் உள்ளுக்குள்ளே வச்சுக்கிறதுனால, வெளியில் காட்டாததுனால விடை எப்படி இருக்குன்னா,
நமக்கு சக்ஸஸாக இருக்கும். அதை வெளியில் காட்டிட்டா நம்மளோட பலமே போயிடும். இதுதான் நீங்கள் என்றைக்குமே கடைப்பிடிக்கணும். வாழ்க்கையை நேர்மையாக நடத்தணும் அப்படிங்கிற ஒரு பிடிப்பு, அதுதான் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். அது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதாக இருக்கிறதுனால தான் வாழ்க்கை உங்களை பிடிச்சிக்கிட்டே இருக்கும், விட்டுடாது. உங்களுக்கு எவ்வளோ சரிவுகள் வரும்பொழுதும், எவ்வளோ வருத்தங்கள் வரும்பொழுதும், எவ்வளோ வேதனைகள் வரும்பொழுதும் வாழ்க்கையே உங்களை விடாமல் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகுதுன்னா, நீங்கள் அந்த வாழ்க்கையில் நேர்மையாக நடந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு பெரிய சக்தி மட்டும்தான். உதவி செய்தும் புகழை எதிர்பார்க்காமல் இருக்கக்கூடியவர்கள். நான் ஒரு உதவி செஞ்சுட்டேன், அவன் பேர் எனக்கு கொடுக்கணும், புகழை கொடுக்கணும், பெருமையாக என்னை பார்க்கணுன்னு நினைக்காதவர்கள். ஓ கேட்டேன் ஐயா, செஞ்சுட்டேன், அவ்வளோதான். அவன் மறந்துட்டான், நான் அதையும் மறந்துட்டேன். என்னங்க இப்படி சொல்கிறீங்க? நன்றி மறந்தவர்களை பார்த்துருக்குறேன், நன்றி மறந்தவனை மறந்தவர்கள் நீங்கள் தாங்க. இதுதாங்க கன்னிராசி, இதுதான் இந்த பிறவி. இதை விட ஒன்று சொல்கிறேன், பிறருடைய தவறை விட நம்ம பண்ண தவறு அதிகம் என்று நினைக்கக்கூடியவர்கள் கன்னிராசிக்காரர்கள். நான் ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருக்கேன்டா அப்படின்னு தைரியமாக உங்கள் மனசு உங்கள்கிட்ட சொல்லும். இன்னொருத்தவன் தப்பு பண்ணாங்கிறத காட்டிலும் நான் ஏதோ தப்பு பண்ணியிருக்கேன், அதனால தான் இந்த இடத்துல ஜெயிக்க முடியல, நான் ஏதோ தப்பு பண்ணியிருக்கேன், இந்த இடத்துல ஏதோ ஒன்று தான் இருக்குது அப்படின்னு உங்கள் மனசாட்சி உங்கள்கிட்ட பேசும். அதை உங்கள் மனம் உணரும். அதை அதிகமாக நீங்கள் நினைப்பீங்க, அதுவே அடுத்தது வெற்றியாக மாறும். உங்கள் மனம் ரொம்ப யோசிக்கிற மனங்க, சும்மாவே இருக்காது. நீங்கள் அப்படியே உட்காந்தே இருப்பீங்க, ஆனால் அதை பேசிகிட்டு இருப்பீங்க, ஆனால் பட் மைண்டு எங்கேயோ ட்ராவல் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். இதை விட ஒன்று சொல்கிறேன், அதிகம் உங்களுக்கு மனசில் யோசனை இருந்துக்கிட்டே இருக்கிறதுனால உங்களுக்கு நிறைய சோதனைகளும் வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் அந்த சோதனைகள் சோர்வு அடைகிற அளவுக்கு உங்களோட ஆக்டிவ் நடந்துக்கிட்டு இருக்கும். இதுதான் உங்களுக்கு பலம். அதே மாதிரி யாருக்கு தெரியாமல் பல பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய வல்லமை படைத்தவர்கள் கன்னிராசிக்காரர்கள். இந்த பிரச்சனையை நீ சால்வ் பண்ணியா, இதை நீ கொடுத்தியா அப்படின்னு மற்றவங்களாம் நம்ம கேட்பாங்க. இதை நீங்கள் சொல்லிட்டுலாம் செய்ய மாட்டீங்க, ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். இன்னமும் சொல்கிறேன், ஒரு சிறிய விஷயத்திலையும் உண்மையை தேடக்கூடியவர்கள். அங்கே பொய் இருந்தால் பிடிக்காது. அதுக்கு தான் நான் முதல்ல சொன்னேன், ஒழுங்கீனம் இல்லாதவர்கள், அந்த ஒழுக்கம்ங்கிற ஒரு விஷயம் இல்லைன்னா அவங்களுக்கு வாழ்க்கையோட அர்த்தத்தை கற்றுக் கொடுக்க பிறந்தவர்கள். அதனால தான் சொல்கிறேன், சின்ன விஷயத்தில் கூட ஒரு உண்மையை தேடுபவர்கள், பொய்க்கு பிடிக்காதவர்கள் கன்னிராசிக்காரர்கள். அதனால தான் நிறைய பேர் கன்னிராசிக்காரர்கள் வளர்றது பல பேருக்கு பிடிக்காது. இந்த உலகத்தில் ஒரு கோட்டை அழிக்கிறதுக்கு எல்லாரும் விருப்பப்படுவாங்க, ஒரு கட்டத்தை அழிக்கிறதுக்கு எல்லாம் விருப்பப்படுவாங்க. ஏன் அந்த கட்டம் அழியணும், அதை காப்பாற்றுவோமே நினைக்கக்கூடியவர்கள் கன்னிராசிக்காரர்கள். இப்படிப்பட்ட கன்னிராசிக்காரர்களுடைய பிறவி ஒரு அற்புதமானது, அர்த்தமானது. அந்த அர்த்தத்திற்கு நாம் இன்னும் பலம் சேர்ப்போம். என்ன உறவுகளே, இந்த பிறவி பலன் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இந்த பிரபஞ்சம் ஏதோ ஒன்றை உங்களோடு உணர்த்துவதற்கும் உங்களோடு கொண்டு வருவதற்கும் முயற்சி செய்கிறது. என்னுடைய வடிவத்திலே இந்த உலகம் உங்களுக்கு ஒரு விஷயத்தை காட்டுகிறது. பிரபஞ்சம் ஒரு பெரிய கனெக்ஷன். கவலைப்படாதீங்க, எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த பிறவியில் பின்வாங்கக்கூடாது முன்வைத்த காலை. ஞாபகம் வச்சுக்கோங்க. முதல் விஷயம், நீங்கள் எந்த ராசியாக இருந்தாலும் பரவாயில்ல, முன்வைத்த காலை பின்வாங்கக்கூடாது. வச்சிட்டோம், அடுத்த கட்டத்தை ஆண்டவன் பார்த்துப்பான். பல நேரங்களில் நமக்கு ஏற்படுற பெயின் நம்மளை வலிமையாக்குதுங்கிறத மட்டும் நம்புங்க. நீங்கள் நினச்சி பாருங்கள், வாழ்க்கையில் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு விஷயம் நடந்திருக்கும், அதை நினச்சி பாருங்கள். அது மட்டும் நடக்கலைன்னா இன்றைக்கி நாம் இந்த நிலைமையில் நல்லா இருக்க மாட்டோம். ஆனால் 4 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்தது? ரொம்ப கஷ்டப்பட்டிருப்போம், எதையோ இழந்திருப்போம், யாரையோ இழந்திருப்போம், ரொம்ப சிரமப்பட்டிருப்போம். அதுதான் இன்றைக்கி நம்மளுடைய பலம்.
அதில் கற்றுக்கிட்ட பாடம் தான் இன்னைக்கு நம்ம அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்திருக்கிறோம். இதை இந்த பிரபஞ்சம் உணர்த்துகிறது. கடவுள் போடக்கூடிய, ஆண்டவன் போடக்கூடிய நாடகதாரி ஆண்டவன், அவன் நடிக்க வைக்கிறான், நம்மெல்லாம் நடிச்சுக்கிட்டு இருக்கிறோம். டைரக்ஷன் ஒன்லி கடவுள். அவன் இயக்குகிறான், நாம் இயங்குகிறோம். இதுக்கு இடையில் நாம் அவசரப்படுறோம். என்ன அவசரப்படுறோம்? நான் இன்றைக்கி நினைக்கிறது நடக்கலை, மற்றவன்லாம் நல்லா இருக்கிறான், நான் நல்லா இல்லை, எல்லாரும் சொல்கிற வார்த்தை. ஆனால் மற்றவன்லாம் நல்லா இருக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டான்றதை நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். இன்றைக்கி நம்ம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம், நாளைக்கு நல்லா இருக்க போகிறோங்கிறத யோசிக்கணும். காலங்கிற பள்ளிக்கூடத்தில் நாம் இருக்கிறோம். இந்த பள்ளிக்கூடத்தில் சீக்கிரமாக வெளியில் வர முடியாது. கடைசி வரைக்கும் இந்த பள்ளிக்கூடத்தில் தான் பயணம். எல்லா பள்ளிக்கூடத்தில் இருந்து வாழ்க்கையில் வெளியில் வந்துடலாம். 10வது வரைக்கும் ஒரு பள்ளிக்கூடம், 11வது 12வது ஒரு பள்ளிக்கூடம், காலேஜி யூஜி ஒரு பள்ளிக்கூடம், அது கல்லூரி நீங்கள் சொல்கிறீங்க, பிஜி ஒரு கல்லூரி. கல்வி பயிலக்கூடிய இடம் மாறிக்கொண்டே இருக்கும். ஆனால் காலத்தில் பயிலக்கூடிய இடம் ஒன்றே ஒன்று தான். இதான் வாழ்க்கை. டெய்லி ஒன்று படி, டெய்லி ஒன்று கற்றுக்கோ, அவ்வளோதான். டெய்லி காலையில் எழுந்திருக்கிறதே வரம். இன்றைக்கி ஏதோ கற்றுக்க பிறந்திருக்கேன்டாண்ணா அப்படி நம்ம நினப்போம். இன்றைக்கி ஏதோ கற்றுக்க பிறந்திருக்கிறேன், இன்றைக்கி ஏதோ ஒன்று என்னால் ஒன்று படைக்கப்பட போகுது, இன்றைக்கி ஏதோ ஒன்று உணர போகிறேன், இப்படி நம்ம நினப்போம். இன்னையிலேருந்து நாம் எல்லாம் எப்படி நினைக்கிறோம்? ஏதோ ஒன்றை கற்றுக்கொள்ளப் போகிறேன், ஏதோ ஒன்றை நான் படைக்கப் போகிறேன், ஏதோ ஒன்றை நான் உணரப்போகிறேன். இது மூணையும் நாம் தெரிஞ்சுக்கிறதுக்கான நேரம், ஆரம்பம், எதையும் தாங்கும் இதயம் நமக்கு இருக்குது. நாம் எல்லாரும் ஒன்றுபடுவது ஒரே ஒரு விஷயத்தில் தான், ஆன்மீகம், பக்தி, இறைவனுடைய எண்ணம். இந்த பிரபஞ்சத்தில் எந்த மனுஷனையும் நம்பாத, கடவுளை நம்பு. நீ எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலும், எவ்வளோ வருத்தத்தில் இருந்தாலும், என் தங்கங்களா, என் பிள்ளைகளா, என் செல்லங்களா, நீங்கள் எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலும் ஆண்டவனை நேசிங்க, ஆண்டவனுடைய பாதத்தை பிடிங்க. நீ எந்த ஆண்டவனை வேணாலும் எடுத்துக்கோ, உனக்கு என்ன பிடிக்குதோ, உனக்கு பிடிச்ச ஆண்டவன்கிட்ட நீ பேசு. அந்த ஆண்டவன் உன்னை சோதிக்க மாட்டான், கண்டிப்பாக விடை கொடுப்பான். நம்பிக்கை மட்டும்தான் நமக்கு இரண்டு பக்கமும் ஒன்றாக தெரியக்கூடியது. மற்ற எதுவுமே ரெண்டு பக்கமும் ஒன்றா தெரியாது. அதனால் நம்பிக்கையை எல்லா இடத்துலையும் வை. அந்த பிரபஞ்சம், அந்த ஆண்டவன் இந்த வெற்றியை தீர்மானம் பண்ணுவான். இந்த பிறவி எல்லாத்தையும் தாங்கி வலிமை பெற்று அர்த்தமானதாக மாறுமே தவிர இது அர்த்தம் இல்லாததாக போகாது. அர்த்தம் இதா ராஜா. ஆல் த பெஸ்ட். நல்லது நடக்கும். மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு: கல்வி, பதவி, யோகம், தொழில் வளர்ச்சி பெருக. ஜாதகம், வாஸ்து, திருமண பொருத்தம் பார்க்கவும், பிரசன்னம் கேட்கவும். பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம். தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 7904137178.